நார்மலா நம்ம வடிக்கிற கஞ்சி சாதம் சூப் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டா டெத் தான். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சொல்ற இந்த 4 உணவுகளை மறந்தும் கூட ரீஹீட் பண்ணாதீங்க, திரும்பி சூடுபடுத்தாதீங்க. திரும்பி சூடுபடுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாய்சனா, அதாவது ஃபுட் பாய்சன் ஆகவோ இல்ல லைஃப் த்ரெட்டனிங், உங்க உயிருக்கே ஆபத்தா போய் முடிகிற ஒரு சிச்சுவேஷன் அமையலாம். ஸோ என்னென்ன உணவுகள் ரீஹீட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், புரதங்கள் அதிகம் இருக்க ஒரு உணவு. எக்கா இருக்கட்டும், மீட்டா இருக்கட்டும், சிக்கன், மஷ்ரூம்ஸ், இதுல எது வந்து புரோட்டீன், புரதங்கள் அதிகம் உள்ள ஃபுட்டோ அதை ரீஹீட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது என்ன, இதுதாங்க, போன் பிராத் சூப். இந்த போன் பிராத் சூப் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டா டெத்து தான். நிறைய ரீல்ஸ் பார்த்து வீட்லயே இந்த யம்மி கொலாஜனை நான் பண்ணேன். 400 ரூபாய்க்கு 4 ஆட்டுக்கால் வாங்கி 1 ரூபாய் கொடுக்காம 12 கோழிக்கால் வாங்கி அதை நல்லா கிளீன் பண்ணி 4 மணி நேரம் ஸ்லோ குக் பண்ணி அது ஆறின பிறகு என்கிட்ட இருக்கிற செராமிக் கப்ஸ் அண்ட் கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி அதை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு காலங்காத்தால வெறும் வயிற்றுல இந்த யம்மியான ஜெல்லியை கப்பில் போட்டு மெல்ட் பண்ணி கொஞ்சம் பெப்பர் போட்டு குடிச்சா, ஓ மை காட், ஸ்லோ பாய்சன், டயரியா, வாமிட்டிங், டெத் இதுதான் நடக்கும். என்னங்க டாக்டர் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, போன் பிராத் சூப்பு எவ்வளோ ரிச் இன் கொலாஜன், நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, டெத் அதுன்னு நாங்க டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களுக்குலாம் ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. போன் பிராத் சூப்ன்றது எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் கொலாஜன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இந்த ப்ரிப்பேரிங் மெத்தட் இஸ் வெரி ராங். என்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை டக்குன்னு எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கால் வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா இருக்குமா ஒரு பேரு, அது 2 பேர் எடுத்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றது விட்டுட்டு அதை ஹீட் பண்ணி அதை திரும்ப ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீசர் ஸ்டோர் பண்ணி அதை திரும்பி காலையில எடுத்து 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 திரும்பி ரீஹீட் பண்ணி குடிக்கிறீங்க. இதனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கொலாஜன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை விட கேன்சர், ஃபுட் பாய்சனிங், டெத் இதெல்லாமே கூட நடக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிறீங்க, ப்ராப்பரான ஸ்டோரேஜ் இருக்குமான்னு பார்க்கணும். தெரியாம கூட நீங்க ஒரு கொஞ்ச நேரம் கூலிங் ஆகட்டும், கெட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் லேட்டா கூட, உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, கொஞ்ச நேரம் லேட் ஆகி கூட நீங்க திரும்பி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆயிடும். அதுல மீட்ல முக்கியமா வந்து இந்த இறைச்சிகள்ல வர ஒரு ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்கன்னா லைஃப் த்ரெட்டிங்கா தான் இருக்கும். சால்மனெல்லா, ஈகோலை, கேம்ஃபைலோபாக்டர் ஜெஜினி, இது எல்லாமே நம்மள உயிரை கொள்ளும் ஒரு கிருமிகள் தான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஈவன் தோ வெளியில வச்சாதான் கிடையாது, என்னதான் நீங்க வந்து ஒரு ஃப்ரோசன் டெம்பரேச்சர்ல ஒரு ஃப்ரீசர்ல நீங்க வச்சிருந்தாலுமே இது வந்து என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட அந்த மீட்டுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியட் எக்ஸ்பைரி டைம் இருக்கும். வாரக்கணக்குல மாசக்கணக்குல வச்சுட்டு இருக்கும் போது ஒரு 4 டேஸ் அப்படின்றது ஓரளவுக்கு தாங்கும். 4 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, என்னதான் நீங்க ஃப்ரீசர்ல வச்சாலும் அதுல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க அதுவும் இல்லாம வெளியில எடுத்து வைக்கிறீங்க, ஒரு சில டைம் வெளில எடுத்து வைக்கிறீங்க, இன்னும் மல்டிப்ளை ஆயிடும். மல்டிப்ளை ஆகுறப்ப நீங்க சில டைம் நல்லா கொதிக்க வைக்கிறப்ப கூட சில ஆர்கானிசம்ஸ் உயிரோட வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம இன்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த சால்மனெல்லா, ஈகோலை, கேம்ஃபைலோபாக்டர்லாம் பாத்தீங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங். மோஸ்ட் ஆஃப் த நியூஸ்ல நீங்க என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா, நைட் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டான், காலையில இறந்து போயிட்டான் அப்படின்றதுதான் வரும். ஏன் இது வந்து வெஜ்ல நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீட்ல வர இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரொம்ப ரொம்ப கெடுதல், ரொம்ப டேஞ்சரஸ் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து நம்ம எடுக்கணுமா என்ன? எது ட்ரெண்டிங் ஆனாலும் அது வந்து என்ன ஏதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணாமே டக்குன்னு ஃபாலோ பண்ணிடுறது. ஸோ இது என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா அந்த காலத்துல எப்படி வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றது தான் நல்லதே தவிர, இந்த மாதிரி ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து அதுக்கப்புறம் ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது இட்ஸ் ஈக்குவல் டு தி ஸ்லோ பாய்சன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை ஃபாலோ பண்ண வேணாம். ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிட்றது விச் இஸ் அப்சல்யூட்லி ரிச் இன் கொலாஜன். ஸோ புரதங்களை ரீஹீட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னா, கீரை வந்து நம்ம ரீஹீட் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அதுல நைட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ நைட்ரேட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதுதான். அது வந்து ரீஹீட் பண்ணும் போது நைட்ரேட்ல இருந்து நைட்ரைட்டா மாறுது, நைட்ரைட்ல இருந்து நைட்ரோசமைன்ஸா மாறுது. இந்த நைட்ரோசமைன்ஸ்ன்றது ஒரு கார்சினோஜெனிக் காம்போனன்ட். ஸோ இந்த கார்சினோஜெனிக் காம்போனன்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட். ஸோ அதனால இதை வந்து ரீஹீட் சுத்தமா பண்ணிடாதீங்க. கீரை செஞ்சீங்கன்னா அப்பவே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்ருங்க. மிச்சம் இருந்தா கூட போட்டுருங்க, ரீஹீட் பண்ணி சாப்பிடாதீங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசிலஸ் சீரிஸ். என்னடா அது பெசிலஸ் சீரிஸ்? புரியல தானே? ஒன்னும் இல்லைங்க, நார்மலா நம்ம வடிக்கிற கஞ்சி சாதம், நம்ம வெள்ளை சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அதுதான். ஸோ இந்த சாதத்துல வந்து நம்ம திரும்பி ரீஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த பெசிலஸ் சீரிஸ்ன்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆகி நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கு. அதனாலதான் இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் ரீஹீட் தானே பண்றாங்க. ஸோ பெசிலஸ் சீரிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஃபோர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்துட்டு ஒன்ஸ் செஞ்சுட்டீங்க அப்படின்னா திரும்பி ரீஹீட் பண்ணக்கூடாது. திரும்பி ரீஹீட் பண்ணீங்க அப்படின்னா அதுல பொட்டுலினம் டாக்ஸின் வந்து உருவாக்குறதுக்கான சான்சஸ் அதிகம். வாமிட்டிங், டயேரியா, ஸ்பாசம் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸ்பாசம்னா இழுத்து குறைக்கல பிடிக்கிற மாதிரி இழுத்து பிடிக்கிறது, அந்த மாதிரி கூட தசைகள் இழுத்து பிடிக்கிறது சிம்டம்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 4 பொருட்களையும் மறந்தும் கூட ரீஹீட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம டாக்டர் ரஞ்சிதா ஹோமியோ கேரை ஃபாலோ பண்ணுங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. பாய்.